ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர். ஸோ டம்போயர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 65 ரூபா சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல வரவேற்பு, நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா தான் மூவ்மெண்ட்டில் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேர் இருக்குங்க. ஸோ 150 பேர் இருக்குது, வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பீஸ் சொல்லிடுறேன், உங்களுக்கு ப்ரீடிங் சைஸ் இருக்குது, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஓகேங்களா. பட் என்னன்னா மெயில் வந்து பட்டாசாக இருக்கும். கண்டிப்பாக 5 பேருங்கிறது நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்துச்சுனாவே உங்களுக்கு நல்ல குவாலிட்டி தான். பட் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி தான் அனுப்பிச்சி விடுவோம். பட் சொல்கிறேன் ஓகேங்களா, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் செம்ம இயர். இதெல்லாம் வந்து எலிஃபென்ட் இயர் தான், டம்போ இயர்னு சொல்ல முடியாது, எலிஃபென்ட் இயர் தான். இதெல்லாம் பட்டாசான குவாலிட்டி தான் ஓகேங்களா. இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா. 5 பேர் எடுத்தீங்கன்னா மினிமம் 5 பேர் எடுத்தீங்கன்னா பேர் வந்து 65 ரூபா. அதே ஒரு பேர் சிங்கிளாக வேணும் ப்ரோ அப்படின்னா பேர் 85 ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மீடியம் சைஸ். அதே இது ப்ரீடிங் சைஸ் வேணும் ப்ரோ எனக்கு வந்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ப்ரீடிங் சைஸ்னு சொல்லிட்டீங்க. ஸோ ப்ரீடிங் சைஸ் எடுத்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா வருங்க ஓகேங்களா. ஸோ நான் இப்பயே சொல்கிறேன், ப்ரீடிங் சைஸ் எடுத்தோன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். ப்ரீடிங் சைஸை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மளை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க தான் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் குட்டி பசங்களுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன இது பண்ணியிருக்காங்க, குட்டி பசங்க நினைக்கவே கூடாது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டு ஃப்ளவர் ட்ரெஸ்ஸில் இது வந்து நான் எனக்கும் தெரியும் சேலுக்கோசரம் கண்டிப்பாக எடுத்தால் நல்லா போகும் தான். பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஹையில் இருக்குது. நான் இப்பயும் தெரியும், நீங்கள் நிறையா பேர் ஃபுல் ரேட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு போன வாரத்துக்கு வந்து அவர் நேம் தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவருக்கோசம் தான் எடுத்தேன். பட் இது சேல் மோட்டிவ்னு எடுக்கல, ஃப்ளவர் ட்ராஸில் ஓகேங்களா. அல்பினோ ஃபுல் ரேட் இல்லை, அல்பினோ ஃபுல் ரேட்டு ஃப்ளவர் ட்ராஸில். ஃப்ளவர் ட்ராஸில் இருக்கும் இந்த ஃபின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கும். இது வந்து பேர் வந்து 290 ஓகேங்களா. இதில் வந்து ப்ரீட் பண்ணி சரி கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா கொய்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ப்ரீட் ஆல்மோஸ்ட் குட்டி நல்லா 30 குட்டி பக்கம் எடுத்தாச்சு. நீ அதுலேருந்து வர குட்டி நம்ம முடிஞ்ச அளவு ப்ரைஸ் கம்மியில் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்துன்னா 290. இதில் பெரிய லெவல் மார்ஜினோ அது மாதிரிலாம் எதுவுமே நான் வைக்கல. 290 ஓகேங்களா. இது சேல் மோட்டிவ் இல்லை, நீங்கள் வாங்குறதும் வாங்காத உங்களோட பர்சனலோட ஒப்பீனியன். பட் என்னோட ப்ரைஸ் ரேஞ்சு 290. பட் இது வந்து நான் எனக்கு பர்சனலாக ப்ரீடிங் கோசரம் நான் இப்போ இன்றைக்கி சண்டே ஒரு நாள் கோசரம் ஷாப்பில் கொண்டு வந்து வைப்பேன். இன்கேஸ் இன்றைக்கி யாரும் வாங்கணும் நம்ம வீட்டில் போய் ப்ரீடிங் செட்டப் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கோசரம் மட்டும்தான் இந்த கப்பியை வச்சுருக்கேன். இதுக்கோசரம் தான் நான் எடுத்தேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஓகே வேறு கப்பி என்ன ப்ரோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பி ஸ்டாக் இருக்குது. ப்ளூ கப்பின்னு சொல்லுவோம், ஏகப்பட்ட கப்பி ஸ்டாக் இருக்குது. ஜஸ்ட்டு அந்த கடைக்கோசரம் ஒரு 5-6 பேர் தான் எடுத்திருந்தோம். இதுவும் நல்லா இன்றைக்கி காலையிலேருந்து 2-3 பேர் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே ஒரு 3 பேருக்கு மேலே போயிடுச்சு. பேர் வந்து 120 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் பிளாக். ஸோ ஃபுல் பிளாக்கும் அதே மாதிரி தான். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருங்க. இதுவுமே ஒரு 6 பேராக நம்ம தான் கடைக்கு அவசரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நல்ல மூவ்மெண்ட்டும் நல்லா இதுதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸும் இருக்கும், மீடியமாகவும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இப்பெல்லாம் பயமாக இருக்குது ஓகேங்களா. எனக்கு முந்தானத்து வந்த நேரில் வந்து எங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகங்க. ஸோ அதுக்கப்புறம் சில்லி மொசிக்கு ஷார்ட் பாடி சில்லி மொசிக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். தனியாக எடுத்திங்கன்னா பேர் வந்து 85 ரூபா வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா காம்போ மாதிரி அதாவது ஒரு 5 பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா பேரே வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் கொடுக்குறோன்னு இருக்கு. அது வந்து ஷார்ட் பாடி சில்லி மொசிக்குங்க. அதே மாதிரி இதுவும் சொல்லிங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ப்ரீடிங் சைஸ் இருக்குது, அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சில்லி மொசி அந்த சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்ம குவாலிட்டி. இன்றைக்கி வந்து எல்லாமே டார்க் கலர்ஸ் ஓகேங்களா. பேர் வந்து 70 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பி நல்லா ப்ரீடிங் சைஸ்லேயே இருக்குது. பேர் வந்து 60 ரூபா தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஃப்ளோரானுங்க. ஸோ ஃப்ளோரான் ரொம்ப 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 இது கம்ஃபாக்கும் எஸ்ஆர்டிக்கும் போட்ட ப்ரீடு ரொம்ப ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு பாசிட்டிவ் எனக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா ஃபுட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. எனக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பியேட்டு மட்டும் கொடுத்து வளர்த்தோன்னா செம்ம ரிசல்ட்டு. என்னோட ஃப்ளோரானுங்கிறதே டவுட்டுங்க. அவர் ரொம்ப பாராட்டினா ரொம்ப எனக்குமே சந்தோஷம். ஏன்னா ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து பீஸே வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஹெட்டு நல்லா வளர்ந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹெட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்பயும் சொல்லிடுங்க, அந்த 1-2 மீனுங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிசல் அந்த இந்த பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா ட்ராவலிங்கில் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிக்கிறது, ஸோ ஒன்றுக்கு ஒன்று மடங்கிறதுல அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா எக்ஸாட்டிக் ஃபிஷ்லேயும் காமனாக நடக்கிறது தான் ஓகேங்களா. ஃப்ளோரா நிறைய பேர் ஷிப்பிங் பண்ணும்போது அந்த வால் கட்டாக இருக்குது ப்ரோ என்னாச்சும் ப்ரோ அப்படின்பாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா விடும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 20-25 மீன் ஒட்டுக்கா வரும்போது என்ன ஆகுதுன்னா அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிறப்போ அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறது காமன் ஓகேங்களா. அதுன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. தான் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா. இதுவுமே நீ காலையிலேருந்து 25 பீஸ் தான் எடுத்து காலையிலேருந்து ஒரு 5 பீஸ் பக்கம் போயிடுச்சு. வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க. ஸோ கௌராலே வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் கௌரா பேர் வந்து 90 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பவுல் இந்த பிளாஸ்டிக் பவுலும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி அக்வேரியம் டேங்க் வச்சு அதை பிரிக்கணும் கொடுக்கூட அவங்களுக்கே தெரியும் ஓகே, காமிச்சா தெரியும். ஸோ பவுலு பிளாஸ்டிக் பவுல் நிறைய பேர் பிளாஸ்டிக் பவுல் கேட்டதீங்க, அவங்களுக்கோசம் தான் பிளாஸ்டிக் பவுல் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நியான் டெட்ரா வந்திருக்கு. அதுக்கப்புறம்
அண்ணா ஹீரோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த கடை பக்கத்துலேயே இருக்காரு. அவருக்கோசம் தான் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்திருக்கோம். ஸோ அவருக்கோசம் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கி வாங்க. ராமரேஸ் ஒரு பேர் எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும் நியான் டெட்ரா ஓகேங்களா. ஸோ நியான் டெட்ரா பேர் 60 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேரட் ஓகேங்களா. ஸோ போலார் பேரட் நிறையா பேர் ப்ரோ போலார் பேரட் ப்ரீடிங் பேர் எடுத்து கொடுங்க அப்படின்னீங்க. ப்ரீடிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. 250 வருது ஓகேங்களா. ஸோ 250 வருது. அதே சின்னது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா சம்திங் அது பேர் 48 ரூபா. பட் எப்பயும் சொல்கிறேன் சின்னது ஓகேங்களா. ஒயிட் கலர் ப்ராப்பர் சின்னது. ஸோ இதில் வந்து ப்ளூவும் இருக்குது இதுவும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பேர் வந்து 250 ரூபா வரும். பட் இப்பயும் சொல்லிடுறேங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அதை எடுங்கன்னு நான் அவங்களுக்கோசம் தான் எடுக்கிறேன் தவிர மற்றபடி நான் சேல் மோட்டிவில் இது வந்து சேல் ஆகட்டி நான் எனக்குன்னு வச்சுக்கேன் ஓகேங்களா. நான் இது வந்து இப்பயும் சொல்கிறேன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இப்பெல்லாம் கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் 45 ரூபா போட்டா ப்ரோ ரேட் அதிகம் ப்ரோ. எங்கள் வீட்டு பார்த்தாலும் 40 ரூபா தான் ப்ரோ. எங்க 40 ரூபாய்க்கும் 45 ரூபாய்க்கு எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பார்த்து ப்ரைஸ் கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் 150 ரூபாய் சொல்லி சாருக்கு பெரிய சார் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆஃப்லைன் கஸ்டமருக்கு தான். ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கவரை கிழிச்சிரும். கவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கொரியரில் பயங்கர இஷ்யூ ஆயிடும். அதே மாதிரி வந்து பெரிய கேட்ஃபிஷ் வந்து பேர் 110 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லோ மாஃபு டார்க் எல்லோ மாஃபு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்குமே தெரியும். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 200 சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்க நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். பேர் 200 தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிக்காத அதுக்கப்புறம் இந்த நார்மல் மாஃப் வந்து 70 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 90 ரூபாய் சொல்லி கொடுத்துருக்கோம் பெருசு ஓகேங்களா. ஸோ ஒரு கொய் ஃபிஷ் பேர் 45 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டைகர் வந்து பேர் 40 ரூபா. அதுக்கப்புறம் விடோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லா ப்ரீடிங் பேர் ஓகேங்களா. இப்போயே சொல்கிறேன் ப்ரீடிங் பேர். விடோ வந்து பார்த்தீங்கன்னா பேரே 55 ரூபா தான். கோல்டு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருக்குது 35 ரூபாயில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த மாதிரி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ்க்கு அந்த ஸ்கேல் கோல்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 50 ரூபா வருங்க. பை 3 get 1 ஆஃபர் ஓகேங்களா. 3 பேர் வாங்கினா ஒரு பேர் ஃப்ரீ ஓகேங்களா. வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள். 150 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்து ஓகேங்களா. ஸோ எல்லா இந்த கோல்டே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீப்ரா வந்து பேர் 35 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்டா 45 ரூபா. இது வந்து ஃபீமேல் பீட்டா சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சில்லி மொசைக்கு ப்ரீடிங் சைஸு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரீடிங் சைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ரீடிங் சைஸும் வீடியோ போட்டிருப்பேன், சின்ன சைஸும் போட்டுப்பேன். உங்களுக்கு சின்னது வேணால் சின்னது வாங்க, ப்ரீடிங் சைஸ் வேணால் ப்ரீடிங் வாங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கீங்க. சரி புதுசாக வாங்குறவங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க டம்பாயிரம் அந்த குவாலிட்டியில் 65 ரூபாய் போட்டுருக்கேன்னா எப்பயாவது ரொம்ப கடைசி ஆனிச்சுன்னா எப்படி சொல்லுவேன் ரொம்ப அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டம்பாயிரம் தான். இது அது வந்து போன லாட்டுற ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி டம்பாயிரம் நம்ம எப்பயாவது ஆஃபர் போடுவோம். அது இருங்க அந்த டம்பாயிரம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட மோசமாக ஏதாவது டம்பாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 25 ரூபா இல்லை பேர் வந்து 45 ரூபா அந்த மாதிரி. இது வந்து 45 ரூபா சொல்லிட்டு ஒரு டைம் போட்டேன். இந்த மாதிரி டம்பாயிரம் வாங்கும்போது ப்ரோ என்ன ப்ரோ இயர்ஸே இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இந்த 45 ரூபாய்க்கு இந்த அளவு குவாலிட்டி இருக்குங்க ஓகேங்களா. பட் என்னன்னா இங்கே தான் ஒரு இதாகுது. நம்ம 45 ரூபா கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக நம்ம இதுக்கு முன்னாடி போன வாரத்து வீடியோலாம் பார்த்துட்டு ப்ரோ அந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சேன் ப்ரோ அப்படிம்பாங்க. நான் இன்னைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறது இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நல்லா குவாலிட்டியாக இருக்கா இன்றைக்கி ஆர்டர் போடுங்க ஓகேங்களா. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் குவாலிட்டியை எடுத்து வச்சுக்குவோம். பட் என்னன்னா நம்ம ஆஃபரில் கொடுக்கும்போது அந்த டைமில் வாங்கிட்டு நம்ம மோஸ்ட்லி இல்லைங்க நிறைய பேர் இல்லை நான் சொல்கிறது நான் 100ல் ஒருத்தர் சொல்கிறேன் ஓகேங்களா. பட் மற்றபடி குறை சொல்கிறக்கூடாது. எல்லாருமே வந்து சூப்பராக நல்லா எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க. பட் இருந்தால் அந்த ஒரு நெகட்டிவ் தான் நம்மளுக்கு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெட் கப்பின்னு சொல்லுவோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 60 ரூபா தான் வரும். இது வந்து 8 குறிக்குது அதனால் மூடி வச்சுட்ருக்கோம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்கர் பேர் 550 இங்கே வரைங்களும் கொடுத்துட்ருக்கோம். வேறு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாலாம் 110 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பீட்டா ஃபுல் மூணு. ஸோ இடையில கலந்துட்டு போனாங்க ஃபுல் மூணு பேர் வந்து சார் பீஸ் 110 ரூபா சொல்லி இங்கே ஆன்லைன் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேங்க ஆன்லைன் பார்த்துட்டு வரீங்கன்னா ஆன்லைன் பார்த்துட்டு வரோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 110 ரூபாய் சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் வந்து ஆஃப்லைனில் 130 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 130 ரூபா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்கெயின் பண்ணி ப்ரோ 100 ரூபாய்க்கு கொடுங்க ப்ரோ 110 ரூபாய்க்கு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்கெயின் பண்ணுறாங்க. பட் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே சொல்கிறேன் என்கிட்ட பார்கெயின் இது வரைக்கும் ஆன்லைனில் பண்ணதில்லை. எப்பயாவது ரேராக 2 மாதம் இருக்கா அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் திருப்பி அதனால தான் ஆன்லைன் பார்த்துட்டு ஆன்லைன் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எங்கள் கடையில் இங்கே வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். அதே யூடியூப் பார்த்துட்டு வந்து வரோம் ப்ரோ அப்படின்னா 110 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதே சம்டைம்ஸ் சில டைமில் பெருசு நாங்கள் கடைக்கோசம் பெருசு எடுத்து வச்சுருப்போம். அது நாங்கள் 130 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ திருப்பி நான் அதான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒசாகா ஃபுட்டு 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
ஆப்பிள் 100 கிராம் 80 ரூபா, அதே 200 கிராம் எடுத்தீங்கன்னா 140 தான் வரும். அதுக்கப்புறம் மல்டி கலர் லைட்டு 250 ரூபா வரும். ராயல் கப்பி ராயல் பீட்டா 50 ரூபா வரும். நம்ம ஃபார்ம் ஃபுட்டு ரேக்கே காணும் என்ன வச்சுக்கலாம், ஃபார்ம் ஃபுட் ரேக்கை வச்சா களைச்சி விட்டு இது வச்சிட்டீங்க. அங்கே ஃபார்ம் ஃபுட்டு கடைசியா டே என் ஃபார்ம் ஃபுட்டை ஓரம் கட்டிட்டீங்களா? போனஸும் அடிச்சு வைக்கணும்டா எல்லாரும், என்னடா பண்ணுறீங்க? ஸோ ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா வருங்க 100 கிராமு, ஃப்ரீ ஷிப்பிங் தான். அது ஃபார்ம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்பைரல்லாம் வந்து 60 ரூபா வரும். ஸோ ஒரு காலத்தில் ஸ்பைரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பிறந்த நம்ம. அதுக்கப்புறம் ராட்டனந்தூரி நிறைய பேர் அந்த டாய்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. டாய்ஸில் ஒரு ராட்டனந்தூரி வந்துருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் 130 ரூபா 130 ரூபா 140 ரூபா வரும். அதுக்கப்புறம் பவுலு பிளாஸ்டிக் பவுல் வந்துருக்கு, அது பையனே ஃபஸ்ட்டு காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ராமரைஸ் அதையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ வேறு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50 ரூபாய்ன்னு சொல்லிட்டு பீட்டா அந்த ஃபுல் மூன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சின்ன ஃபுல் மூன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சின்ன ஃபுல் மூன்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் தான் நாங்கள் எடுப்பாங்க. எப்பயுமே நாங்கள் வந்து சிஸ்டத்தில் தான் எடுப்போம். அதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம். லோகடே அப்படியே ரொட்டேட் பண்ணேன், அச்சீவில் இருக்க மட்டும் ரொட்டேட் பண்ண. அப்படியே அச்சீவில் மட்டும் பாருங்கள், இவ்வளோ ஆர்டர் இப்போ அச்சீவில் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. ரொட்டேட் பண்ண அப்படியே. ஸோ ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். தயவு செஞ்சு கீழே இருக்குங்க யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பேக் பண்ணுவோம் ஓகேங்களா. போன வாரமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கீழே வந்து பேக் பண்ணிட்டு வருவோம். அதே மேலே வாடம் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரவங்களுக்கு மெசேஜ் வரும்போது நாங்கள் டக்குனு கீழே இருந்தால் பேக் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நாளைக்கு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. ஏன் நாங்கள் இதுதான் சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி நாங்கள் ஆர்டர் 12 மணிக்கு டிஸ்பேச் டீட்டில் அனுப்பிச்சு விட்டாலுமே வித்தின் அடுத்த நாள் ரிசீவ் ஆகிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தின் இங்கே பாருங்கள் அச்சீவில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறக்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ டைம் எடுத்து நாங்கள் எல்லாமே அனுப்பிச்சுடுறோம். சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு வாரம் கழிச்சு போய் இன்னும் பார்சல் வரவே இல்லை ப்ரோ அப்படின்பாங்க. அப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்த நாளே அவங்க ஏரியாவுக்கு போயிருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன வரலைன்னா தயவு செஞ்சு அடுத்த நாளே எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த சொல்கிறதுல என்ன ஆயிரும்னு அதுதான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்கள் வாங்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் கூட இல்லை, அது உங்களோட சைஸ். நீங்கள் சொல்லணும் சொல்லாதுங்கிறது அது உங்களோட சைஸ். வாங்கலை நான் மட்டும் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.